மயிலாடுதுறையில் சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் சாராய வியாபாரிகள் கல்லூரி மாணவரையும் இளைஞரையும் படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாராய வியாபாரிகளின் வீடுகளை சூறையாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முட்டம் கிராமத்தில் ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தர் உள்ளிட்டோர் சாராயம் விற்று வந்துள்ளனர். இதை கல்லூரி மாணவர் ஹரிஷும் இளைஞர் ஹரிசக்தியும் தட்டி கேட்டதாக தெரிகிறது. இதற்கிடையே சாராய வியாபாரி ராஜ்குமாரை சமீபத்தில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையிலிருந்து வெளிவந்த ராஜ்குமார் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஹரிஷையும் ஹரிசக்தியையும் சரமாரியாக கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் சென்று விசாரணை நடத்திய நிலையில் மூவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த சூழலில் மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனை காந்திஜி சாலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. தொடர்ந்து சம்பவத்திற்கு காரணமான சாராய வியாபாரிகள் மூவரின் வீடுகளும் சூறையாடப்பட்டு இருசக்கர வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதனால் பெரும் பதற்றம் நிலவியது. மயிலாடுதுறை இரட்டை படுகொலை வழக்கு தொடர்பான சாலை மறியலில் ஈடுபட்ட ஹரிசக்தியின் அண்ணன் மனைவி தமிழருவி திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். போராட்டக்காரர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என காவல்துறை உறுதியளித்துள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பெரம்பூர் காவல் சரகத்திலே நான் இனிமேல் கள்ளச்சாராய வியாபாரம் அல்லது கஞ்சா வியாபாரங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை புகார் மனு கொடுத்தால் கூட அதை வாங்காமல் அதை யார் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற தகவலை கூட திருப்பி சொல்லிவிடுவதாக பெரம்பூர் காவல் நிலைய அதிகாரிகள் மீது இவர்கள் புகார் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த புகாரின் மீது தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதிலே உரிய முடிவை எடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மயிலாடுதுறை இரட்டை படுகொலைக்கு காரணம் சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் அல்ல என காவல்துறை மறுப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட படுகொலை என உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட தனிப்பிரிவு காவல்துறை ஆய்வாளர் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் மூவேந்தனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டதாகவும், மதுபோதையில் மூவேந்தன், ராஜ்குமார், தங்கதுரை ஆகியோர் தினேஷை தாக்க முயன்றபோது தடுக்க முயன்ற ஹரிஷ், ஹரிசக்தி ஆகியோருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு பலியானதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.